Hi students, now I am going to discuss about the basic concept of immunology. So it is very important topic. So you have to watch this video very carefully, and understanding is also very important for this. So you have to put more effort on this topic, immunology. So it is very interesting topic also. Immunology is the study of immune system. ஸோ அந்த நோய் தடைக்காப்பு மண்டலத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் இம்யூனாலஜின்னு பேர். ஸோ இந்த மண்டலம் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் வேரியஸ் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், நோய் உண்டு பண்ணக்கூடிய உயிரிகள்கிட்ட அதை பாதுகாக்குது அப்படிங்கிறது தான். It refers to all the mechanism used by the body for protection from environmental agents that are far into the body. ஸோ உடம்புக்கு எதெல்லாம் அயல் மூலக்கூறுகளோ அது எல்லாத்தையும் இந்த சூழ்நிலை சுற்றுப்புற மூலங்கள்லேருந்து உடம்பை பாதுகாக்குது. அதுக்கு என்னென்ன தடைக்காப்பு அந்த மெக்கானிசம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இந்த இம்யூன் சிஸ்டம் இன்டியூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் all the mechanism used by the body for protection from environmental agents that are foreign to the body. அது environmental agents எதாக இருந்தாலும் சரி, அதாவது உடம்புக்கு எதெல்லாம் ஃபாரின் மூலக்கூறுன்னு நினைக்குதோ, தேவையில்லைன்னு நினைக்குதோ, அதுக்கு எகென்ஸ்டாக போராடி உடலை பாதுகாக்கிறதுங்கிறது தான். அதுக்கு தேவையான எல்லா முறைகளையுமே நம்ம உடம்பு அது கையாளும், அதை வெளியேற்றுறதுக்காக. When the immune system does not function efficiently in an individual, it leads to infection causing disease. ஸோ நம்ம அந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக மனிதனுக்கு என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் வரும், அதனால் நோய் ஏற்படும். ஸோ the overall ability of body to fight against the disease causing pathogen is called immunity. ஸோ உடம்பு நோய் ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமிகளிலிருந்து உடலை பாதுகாக்குது, அதற்கு எதிராக போராடுது. அந்த போராடக்கூடிய அந்த திறன் தான், அந்த திறனை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்யூனிட்டி. அந்த நோய்க்கு எதிராக, நோய் ஏற்படுத்தக்கூடிய உயிருக்கு எதிராக உடல் போராடுது, அதுதான் அந்த திறனை தான் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஓவரால் எபிலிட்டி ஆஃப் பாடி டு ஃபைட் அகேன்ஸ்ட் தி டிசீஸ் காசிங் பேத்தோஜன் இஸ் கால்டு இம்யூனிட்டி. இட் இஸ் ஆல்சோ கால்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்யூனிட்டி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோயை எதிர்க்கக்கூடிய திறன், அதான் நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக் ஆஃப் இம்யூனிட்டி, அப்போ அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு திறன் இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க, சசப்டபிலிட்டி ஈஸியாக நோய் அட்டாக் பண்ணிடும். அதுதான் சசப்டபிலிட்டி. யாருக்கு இம்யூனிட்டி இல்லையோ அவங்கள சசப்டபிலிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் இம்யூனிட்டி இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக். அது என்னது, ஒரு சிறப்பான ஒரு திறன் தான், அதுதான் இம்யூனிட்டி. Normally, many of the responses of the immune system initiate the destruction and elimination of invading organism and any toxic molecule produced by them அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேத்தோஜன்ஸை அந்த டாக்ஸின் ரிலீஸ் பண்ணும், டாக்ஸின் மாலிகுல்ஸை, அது எந்த டாக்ஸிக் மாலிகுல் விஷ மூலக்கூறுகள் இருந்தாலும், நச்சு மூலக்கூறுகளாக இருந்தாலும் சரி, அதை அழிக்கணும், இல்லைன்னா அதை வெளியேற்றணும். எலிமினேஷன் ஆஃப் இன்வைடிங் ஆர்கானிசம், உள்ளே வரக்கூடிய அது எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, உயிரினமாக இருந்தாலும் சரி, அதை அழித்து அதை வெளியேற்றக்கூடிய வேலையை அந்த இம்யூன் சிஸ்டம் தூண்டி விடுது அப்படிங்கிறான். ஸோ த இம்யூன் ரியாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். அந்த நோய் எதிர்ப்பு திறன், நோய் எதிர்க்கக்கூடிய அந்த நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த நிலை, அது அழிக்கக்கூடியதாக இருக்குது. டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர் ஆர் மேட் இன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி டு மாலிகுல்ஸ் தட் ஆர் ஃபாரின் டு த ஹோஸ்ட்.
ஸோ அந்த மாதிரி செயல்படுறது வந்து அயல் மூலக்கூறுகளுக்கு எதிராக மட்டும்தான் செயல்படணும். அது வந்து தட் ஆர் ஃபாரின் டு த பாடி. நம்ம உடம்புக்கு அது வந்து அயல் மூலக்கூறுகளாக மட்டும்தான் இம்யூன் சிஸ்டத்துக்கு அது தெரியணும். அப்படி தெரியாமல் நாட் டு தோஸ் ஆஃப் ஹோஸ்ட் இட் செல்ஃப், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. எது வந்து உடம்புக்கு ஆகாதோ, எது ஃபாரின் டு த பாடியோ அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் அது வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய பொருள்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடாது. ஸோ அதனால் அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு தெரியும் எது வந்துட்டு தட் ஆர் ஃபாரின் டு த பாடி, தட் ஆர் ஹோஸ்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது இம்யூன் சிஸ்டத்துக்கு அதை பிரித்தறியக்கூடிய திறன் வந்து எப்போவுமே இருக்குது. திஸ் எபிலிட்டி டு டிஸ்டிங்கிஷ் ஃபாரின் மாலிகல்ஸ் ஃப்ரம் செல்ஃப் இஸ் அனதர் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஸோ அது வந்து இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு அடிப்படை பண்புன்னு கூட சொல்லலாம். அதுதான் சொல்லலாம் எது வந்து ஃபாரின் மாலிகல்ஸு, எது வந்து செல்ஃப் மாலிகல் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி டிஸ்டிங்கிஷ் பண்ணி பிரித்தறிஞ்சு அந்த நோய்க்கு எதிராக போராடக்கூடிய திறன் தான், எபிலிட்டி தான் அந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதை இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ சில நேரத்தில் அக்கேஷ்னலி it fails to make its a distinction and reacts destructively against the host own molecules. So அந்த ஹோஸ்டோட ஓன் மாலிகல்ஸை, சொந்த மாலிகல்ஸே அதுக்கு எகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்குவேன். அது வந்துட்டு அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் கேன் பி ஃபேட்டல் டு தி ஆர்கானிசம். அதனால் அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மூலமாக அந்த உயிரினம் வந்து இறந்துடும். இப்போ நம்மளோட நோய் தடைக்காப்பு மண்டலம் ஃபாரின் மூலக்கூறுகளுக்கு எகெயின்ஸ்டாக தான் செயல்படணும். தன்னோட மூலக்கூறுகளுக்கு எதிராகவே செயல்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அந்த ஃபாரின் மூலக்கூறுன்னு நினச்சிட்டு ஸோ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துடும். ஓகே, ஸோ இம்யூனிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லி. இது வந்து இன்னேட் இம்யூனிட்டிங்கிறது நேச்சுரலாகவே இருக்கக்கூடியது. அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது பொருந்தத்துக்கு நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியல்னு. நேச்சுரலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையான பொருந்தத்துக்கு நோய் தடைக்காப்புன்னு சொல்லலாம். அதை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்டு பேசிவ் இம்யூனிட்டி. இது வந்து செயல்மிகு நோய் தடைக்காப்பு, இது வந்து மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் ஆர்டிஃபிஷியலில் பார்த்திங்கன்னா 2 பிரிக்கிறாங்க. அதுவும் ஆக்டிவ் அண்டு பேசிவ் அப்படின்னு 2 பிரிக்கிறாங்க. இம்யூனைசேஷன் கொடுக்கறது, அதாவது வேக்சின்லாம் போடுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. பேசிவ் இம்யூனிட்டிங்கிறது ஆன்டிபாடிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஒரு ஆர்கானிசத்தில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறது தான், அதுதான் வந்துட்டு பேசிவ் இம்யூனிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்துட்டு அந்த இம்யூனிட்டி இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, இப்போ நோய் வருது அப்படின்னா இயற்கையாகவே நம்மளோட நோய் தடைக்காப்பு அந்த இம்யூனிட்டி செயல்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தாயிட்டிருந்து குழந்தைக்கு வந்துட்டு அந்த ஆன்டிபாடிஸ் வந்து இயற்கையாகவே போகும். ஸோ அதை வந்துட்டு நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்துட்டு சில அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இப்போ வேக்சின் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வேக்சின் போட்ட உடனே என்னாகும், நம்ம உடம்பு வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்டியூஸ் பண்ணும் அந்த வேக்சின். ஸோ தானாகவே அந்த பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக அந்த இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. தூண்டி விடுறதுனால அது ஆக்டிவாக செயல்பட்டு அந்த பேத்தோஜனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக பாடிஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி. அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி வந்துட்டு ஒரு சில நோய்க்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணாது.
அந்த நோய் எதிர்ப்பு பொருளை. அதனால் வேற ஒரு ஆர்கானிசத்தில் அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து அந்த ஆன்டிபாடிஸை எடுத்து நம்ம உடம்புல போட்டுட்டோம்னா அதுதான் வந்துட்டு பேசிவ் இம்யூனிட்டி. அந்த மாதிரி நோய் திறனை வந்து தடைக்காப்பு திறனை அதிகப்படுத்திக்கலாம். அதுதான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புல செலுத்திக்கிறதுனால அதை வந்து பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி, ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, சில பேர்த்துக்கு சில ஆன்டிபாடிஸ் வந்து சில நோய்களுக்கு எகென்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகும், சில பேர்த்துக்கு ப்ரொடியூஸ் ஆகாது ஆன்டிபாடிஸை. ஸோ அதனால் நம்ம வந்து வெளியிலிருந்து ஆன்டிபாடிஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது ஆர்டிஃபிஷியலாக எடுத்துட்டால் ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டி, நேச்சுரலாக இருந்ததுன்னா அது வந்துட்டு நேச்சுரலாக மதர்ட்டு வந்து பேபிக்கு வந்துச்சுன்னா அந்த ஆன்டிபாடிஸு அதை வந்து நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கொலாஸ்ட்ரம் இருக்குது, சீம்பால் இருக்குது, அதில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது. அந்த ஆன்டிபாடிஸ் வந்து தாயிட்டிருந்து குழந்தைக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கிறதுனால அது வந்து நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த மேக்ரோ மாலிகுல்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய இது ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட், இதெல்லாம் மேக்ரோ மாலிகுல்ஸ், இதெல்லாமே ஆன்டிஜென்ஸ் தான். Long as that are foreign to the recipient organism can induce the immune response. ஸோ இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாரின் டு ரெசிபியன்ட் ஆர்கானிசம், அது வந்து என்ன பண்ணுதுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பு துலங்களை வந்துட்டு தூண்டி விடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனி சப்ஸ்டன்சஸ் கேப்பபிள் ஆஃப் எலிசிட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், எந்த ஒரு சப்ஸ்டன்சஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்துட்டு அந்த தடைக்காப்பு துலங்களை வந்துட்டு தூண்டலுக்கு எகென்ஸ்டாக துலங்கள் இருக்கு நம்மள செயல்பட வச்சதுனாவே அது வந்துட்டு ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டி விடுது, கேப்பபிள் ஆஃப் எலிசிட்டிங் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். அது எந்த சப்ஸ்டன்சஸாக இருந்தாலும் சரி, எனி சப்ஸ்டன்சஸ் கேப்பபிள் ஆஃப் எலிசிட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பு துலங்களை வந்துட்டு தூண்டி விடக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் தான் வந்து ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிஜன் ஃபுல் இது ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடி ஜெனரேட்டர், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி தூண்டி விடக்கூடியதுனால அதை ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் டூ ப்ராட் கிளாஸஸ் ஆஃப் இம்யூனிட்டி ரெஸ்பான்சஸ். ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி அண்டு அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். இயற்கையாகவே நோய் தடைக்காப்பு திறன் இருந்ததுன்னா அதை வந்து இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படிங்கிறது பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு. ஒரு ஆர்கானிசம் வந்ததுக்கப்புறம், அதாவது பிறந்ததுக்கப்புறம் ஒரு உயிரில் நோய் தடைக்காப்பு திறன் வந்துட்டு தன்னோட வாழ்நாளில் பெற்றுக்கொண்ட அந்த திறன் தான் வந்துட்டு அக்வயர்டு இம்யூனிட்டி. பிறந்ததுக்கப்புறம் பெறக்கூடிய அந்த நோய் தடைக்காப்பு திறன் வந்து அக்வயர்டு இம்யூனிட்டி. இயற்கையாகவே நோய் தடைக்காப்பு திறனோட வந்துச்சுன்னா அது வந்து இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினான் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இயற்கையாகவே நம்மளுக்கு அந்த சில நோய்களை எதிர்க்கக்கூடிய திறன் இருக்கும், நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த நோயை எதிர்க்கக்கூடிய திறன் இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரம் த பர்த், பிறந்ததுலேருந்து அது வந்து இருக்கும். அப்படி இருக்கிற அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி. Innate immunity is the natural phenomenon of resistance to infection which an individual possesses right from the birth. So the innate defense mechanism are non-specific in this sense. அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது கிடையாது, அது வந்து ஒரு நான்-ஸ்பெசிஃபிக் உணரக்கூடியதாக இருக்குது. that are effective against a wide range of potentiality infectious agents. எல்லா விதமான நோய்களையும், குறிப்பாக பரவலாக எல்லா நோய்களையும் எதிர்க்கக்கூடிய திறன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் known as a நான்-ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. குறிப்பிடத்தக்கது அது அல்ல, அதுதான் சொல்கிறோம். அது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி. எந்த வகையான நோயாக இருந்தாலும், பேத்தோஜனாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து நான் ஸ்பெசிஃபிக். இந்த நோய்க்கு உண்டான பேத்தோஜனை தான் அழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பரவலாக இப்போ காய்ச்சல் அப்படின்னு வருது அப்படின்னா அது வந்து எல்லா விதமான
பேத்தோஜன்ஸ்க்கும் எகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய அந்த வெப்பம் தான். ஓகே, அது இதனால தான் வந்துட்டு இந்த பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக தான் டெம்பரேச்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டா அது எந்த வகையான பேத்தோஜனாக உடம்புக்குள்ளே வந்திருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய, அது அந்த டெம்பரேச்சரை தாங்க முடியாத எந்த பேத்தோஜனாக இருந்தாலும் அது அழிஞ்சிடும். ஓகே, அதனால் பல வகையான பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the number of innate defense mechanism are operative non-specifically against a large number of microorganisms. அதான் சொல்கிறோம். பல வகையான பெரிய அளவில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்துக்கும் எதிராக செயல்படக்கூடியது தான் இந்த நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. அதுக்கு நிறைய எண்ணிக்கையிலான அந்த தடைக்காப்பு திறன் செயல்முறைகள் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைசோசைம் இன் டியர்ஸ், கண்ணில் லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அது தட்டர் பாக்டீரியா, கண்ணுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது, லைசோசைம். மூக்கு வழியாக போகும்போது ரிமூவல் ஆஃப் ஏர்போர்ன் பார்ட்டிகல்ஸ், அங்கேயும் அந்த இம்யூனிட்டி இருக்குது. பிராங்கியில் இருக்குது, மியூக்கஸ் சிலியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டர் அது ஒரு டைப் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி தான். இயற்கையாகவே அந்த பிராங்கியில் மியூக்கஸ் சிலியாலாம் இருக்கும். போன வருஷம் படிச்சிருப்பீங்க. கட்டில் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் இயற்கையாக உள்ள நுழையக்கூடிய, சாப்பாட்டு வழியாக நுழையக்கூடிய பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஸ்கின்னு, அது ஃபிசிக்கல் பேரியர். ரேப்பிட் பிஹெச் சேஞ்ச், சில இது சில பிஹெச்சில் தான் சில பேத்தோஜன்ஸ் உயிர் வாழும். அந்த மாதிரி அந்த பிஹெச் ரேஞ்ச் மாறும்போது அது அழியக்கூடிய திறன் இருக்கும். ஸோ ஃப்ளஷிங் ஆஃப் யூரினரி ட்ராக்டு அண்டு லோ பிஹெச் ஆஃப் வெஜைனா, இதெல்லாம் நோய் எதிர்க்கக்கூடிய, இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ், அதான் சொல்கிறோம். வேரியஸ் அனாட்டாமிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ் டு மைக்ரோபியல் அட்டாக். ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டி அதனோட வகைகளை பற்றி, செயல்முறைகள் பற்றி கொடுத்துருக்கான். டைப் ஆஃப் இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அனாட்டாமிக்கல் பேரியர்ஸ் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று அனாட்டாமிக்கல் பேரியர்ஸ், ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ், ஃபேகோசைட்டிக் பேரியர்ஸ், இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ்னு மொத்தம் 4 வகையான அந்த இன்னேட் இம்யூனிட்டி டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுங்க. அனாட்டாமிக்கல் பேரியர்ஸில் 2 இருக்குது. ஒன்று ஸ்கின்னு, இன்னொன்று மியூக்கஸ் மெம்பரேன். ஸோ ஸ்கின்னு அது என்ன பண்ணோம், ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ், நோய்க்கிருமிகள் உள்ள நுழைவதை அது தடுக்குது. இட்ஸ் அசிடிக் என்விரான்மெண்ட்டு, பிஹெச் 3 to 5 தான் இருக்கணும். அதனோட ஸ்கின்னோட அந்த அசிடிக் என்விரான்மெண்ட்டு எப்போ இருக்குது, அந்த அசிடிக் என்விரான்மெண்ட் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிடுது. அதனால் அந்த மைக்ரோப்ஸ் க்ரோத் ஆகிறது இது தடுக்கும். ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ், நோய் உண்டாக்கக்கூடிய சில நோய் கிருமிகள் இந்த பிஹெச்சில் வளராது. அதனால் இந்த பிஹெச் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கும். மியூக்கஸ் மெம்பரேன், அப்போ ஸ்கின்னோட அந்த பிஹெச் எவ்வளோ வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 3 to 5ன்னு சொல்லணும். அது ஒரு அசிடிக் தான், அசிடிக் என்விரான்மெண்ட்டு தான். ஸோ மியூக்கஸ் மெம்பரேன், மியூக்கஸ் என்ட்ராப் த ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் and compete with the microbes for attachment. ஸோ அந்த மியூக்கஸ் கோலை பார்த்திங்கன்னா எப்போவுமே மூக்குக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் இருக்கும், வாய்க்குள்ளெல்லாம் இருக்கும் இந்த மியூக்கஸ். ஸோ அது மைக்ரோ ஆர்கானிசம், ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் தான் அதை பிடிச்சிக்கும். அது அந்த மைக்ரோப்ஸோட போராடி அதில் அட்டாச் பண்ணி அதை போராடி அதை அழிச்சிடும். ஓகே, அதுதான் மியூக்கஸ் மெம்பரேனோட வேலை. ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ் அதில் மொத்தம் 3 இருக்குது. டெம்பரேச்சர், லோ பிஹெச், கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்னு. ஸோ டெம்பரேச்சர் நான் சொன்ன மாதிரி நார்மல் பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன். ஸோ காய்ச்சல் வருது அப்படின்னாவே உள்ள ஏதோ ஒரு கிருமி நுழைஞ்சிருக்கு, அதனோட க்ரோத்தை தடுக்கணும். அதுக்காக முதல்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் பாடி டெம்பரேச்சர் நார்மலாக பாடி டெம்பரேச்சர் இருந்ததுனாவே மைக்ரோப்ஸ் வளராமல் இருக்கும், அதை தடுக்கும். பேத்தோஜன்ஸ் வளராமல் தடுத்துரும். ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன். அதே மாதிரி ஃபீவர் அதிகமாகச்சுனாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் பேத்தோஜனோட வளர்ச்சி
தடுக்கப்படுகிறது. லோ pH, acidity of gastric secretion kills most ingested microbes. ஸோ அதனால் HCl வந்து ஸ்டமக்கில் வந்து HCl லோ பிஹெச்சில் தான் இருக்கும் எப்போவுமே. அந்த லோ பிஹெச் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது உள்ள நுழையக்கூடிய நோய் கிருமிகளை வந்துட்டு அந்த லோ பிஹெச் வந்துட்டு அதை அழிச்சிடும், கொன்றும். அதனால் வந்துட்டு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்லாம் அசிடிக் கண்டிஷனில் தான் செக்ரேட் ஆகும். அதனால் நிறைய உள்ள நுழையக்கூடிய நோய் கிருமிகளை அது கொல்லப்படுகிறது. இன்னொன்று வந்து கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். லைசோசைம் ஆக்டர்ஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். நான் சொன்னேன் கண்ணில் கண்ணீரில் அந்த லைசோசைம் இருக்குது. அது வந்து ஒரு பாக்டீரியல் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லலாம், மூலமாக அதை சொல்கிறான். அண்ட் கிளீவ்ஸ், அதனால் அது என்ன பண்ணும், கிளீவ்ஸ் த பாக்டீரியல் செல் வால். பாக்டீரியாவோட அந்த செல் வால் வந்து கிழிச்சு எடுத்துரும், அதுதான் சொல்கிறேன். அதனால் அந்த பாக்டீரியா உயிர் வாழ முடியாது. இன்டர்ஃப்ரான் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் தான். இதெல்லாம் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். இன்டர்ஃப்ரான் இன்டியூஸ் த ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் த அன்இன்ஃபெக்டட் செல். நோய் தாக்கப்படாத செல்களை இது வந்து இன்டியூஸ் பண்ணிவிட்டு வைரஸ்க்கு எதிரான நிலையை இது வந்துட்டு தூண்டிவிடும். வைரஸ்க்கு எதிரான நிலையை அந்த அன்இன்ஃபெக்டட் செல், நோய் தாக்காத செல்களை வந்து வைரஸ்க்கு எதிரான நிலையை தூண்டிவிடுது. அதுதான் இன்டர்ஃபரானோட வேலை. காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் produced from leukocyte lyse the pathogenic microbes and facilitate phagocytosis. அதான் சொல்கிறோம். என்னது, இந்த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, லியூக்கோசைட்னா ரத்த வெள்ளையணுக்கள். அது வந்துட்டு அந்த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் வந்துட்டு உடைச்சிடும், லைஸ் பண்ணி அதை அழிச்சிட்டு அது சில காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். லியூக்கோசைட்டு ரத்த வெள்ளையணுக்கள் வந்து சில சப்ஸ்டன்சஸ், சில பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸை உடைச்சிடும். ஸோ இதனால் வந்து என்னாகும், ஃபேகோசைட்டு செல் விழுங்குதலை வந்து எளிதாக்கும். இது மூலம் செல் விழுங்குதலை வந்து எளிதாக்கக்கூடிய வேலையை இந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் வந்து செய்யுது. ஃபேகோசைட்டிக் பேரியர்ஸ். ஃபேகோசைட்டிக் அப்படின்னாவே செல் விழுங்குதல் தான். அது ஒரு தடைக்காப்பு திறன் தான், ஒரு தடை தான் அது ஃபேகோசைட்டிக் பேரியர். இது வந்து செல்லை விழுங்கக்கூடிய பேத்தோஜனை விழுங்கக்கூடிய நோய் கிருமிகளை விழுங்கக்கூடிய செல்லு தான் ஃபேகோசைட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், சிறப்பு வாய்ந்த செல்கள் தான். மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், டிஷ்யூ மேக்ரோஃபேஜஸ், இதெல்லாமே வந்துட்டு ஃபேகோசைட்டிக் செல்ஸு. ஃபேகோசைட்டோஸ் அப்படின்னாவே செல் விழுங்குறது தான். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஃபேகோசைட்டோஸ். அந்த செல்கள்லாம் அந்த செல்ஸை விழுங்குறது பேர் ஃபேகோசைட்டோஸ்ன்னு பேர். அண்ட் டைஜஸ்ட் த ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள நுழைஞ்சதுன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ் அதை போய் அப்படியே வந்து ஃபேகோசைட்டோஸ் பண்ணிடும். செல்லை வந்து அப்படியே அந்த பேத்தோஜனை அப்படியே விழுங்கிடும். அப்படிங்கிறது தான், விழுங்கி அதை டைஜஸ்ட் பண்ணிடும், முழுவதுமாக செரிக்கப்படுது. ஸோ அது வந்துட்டு மோனோசைட், நியூட்ரோஃபில்ஸ், டிஷ்யூ மேக்ரோஃபேஜஸ், இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு செல் ஃபார் ஃபேகோசைட்டோஸ். இதனோட வேலை என்ன, டைஜஸ்ட் தி ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம், முழு ஆர்கானிசத்தையும் விழுங்கக்கூடிய வேலையை இது செய்யுது. டைஜஸ்ட் பண்ணுறது தான் விழுங்குதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீக்கம் உண்டாததால் ஏற்படக்கூடிய தடை, அதுதான் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். ஸோ இது வந்துட்டு வீங்கிறதுங்கிறது ஒரு நோய் கிருமிகள் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த வீக்கம் அப்படிங்கிற ஒரு செயலே நடக்கும். அப்போ வந்து டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகுது, அதனால் வீக்கம் வரலாம். இன்ஃபெக்ஷனால் வீக்கம் வரலாம். டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் த லீக்கேஜ் ஆஃப் வஸ்குலர் ஃப்ளூயிடு. ஓகே, இப்போ டிஷ்யூ டேமேஜ் ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்துட்டு டேமேஜ் ஆகும். அதிலேருந்து ஃப்ளூயிடு வந்துட்டு லீக் ஆகும். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், கண்டெய்னிங் கீமோடாக்டிக் சிக்னல்ஸ், ஓகே, லைக் செரட்டோனின், ஹிஸ்டமைன் அண்டு ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், இந்த மூணும் அந்த வஸ்குலர் ஃப்ளூயிடில் இருக்கும். அது பேர் கீமோடாக்டிக் சிக்னல்ஸ் அப்படின்னு பேர், கீமோடாக்டிக் சிக்னல்ஸ். ஓகே, வேதியியல் அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய அந்த இதுதான்.
எது செரட்டோனின், ஹிஸ்டமைன் அண்டு ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். இது மூணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது மூணும் கீமோஸ்டாட்டிக் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே செக்ரேட் ஆகும்? டிஷ்யூ ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுனாவோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாவோ அதிலிருந்து லீக்கேஜ் ஆகும். வஸ்குலார் ஃப்ளூயிட், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்லேருந்து லீக்கேஜ் ஆகி வரக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் தான் serotonin, histamine and prostaglandins. So they influx the phagocytic cells into the affected area. இதெல்லாம் எங்கே போகும்? அந்த phagocytic cells அங்கே போகும். எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதிக்கு இந்த phagocytic cells அப்படியே கசிஞ்சு போகும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, this phenomenon is called diapedesis அப்படின்னு சொல்கிறாங்க. diapedesis. டயபெட்டிஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்க. டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் த லீக்கேஜ் ஆஃப் வஸ்குலர் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் கீமோஸ்டாட்டிக் சிக்னல்ஸ் லைக் செரட்டோனின், ஹிஸ்டமைன் அண்டு ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துட்டு ஃபேகோசைட்டிக் செல்ஸ் மூலமாக அப்படியே உள்ளாட வந்து கசிஞ்சு போகும். த இன்ஃப்ளக்ஸ் த ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இன் டு தி அஃபெக்டட் ஏரியா. பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு இது அப்படியே கசிஞ்சு போகுது. இந்த இதுக்கு பேர் தான், இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் டயபெடிசிஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டேப்லர் காலமும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸை நல்லா தரவு பண்ணிக்க. anatomical barriers, physiological barriers, phagocytic barriers and inflammatory barriers. ஸோ எதெல்லாம் anatomical barriers, எதெல்லாம் வந்து physiological barriers, எது phagocytic barriers, எது inflammatory barriersங்கிறத 1 மார்க் கொஸ்டினில் திருப்பி கேட்பான். எப்படி கேட்டாலும் அதோட மெக்கானிசம் கேட்டாலும் நீ எழுதணும். இல்லை வந்துட்டு அந்த பேரியர்ஸஸ் anatomical barriers ஸ்கின்னு கொடுத்துட்டா ஸ்கின்னோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத தரவாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை லோ பிஹெச் அது வந்துட்டு என்ன பேரியர்ஸில் வருது அப்படின்னு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அது வந்து anatomical barriers, physiological barriers, phagocytic barriers, inflammatory barriers கேட்டால் லோ பிஹெச் வந்துட்டு physiological barriers அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். So we'll see the next video.